வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாகவே தேர்தல், சட்டமன்ற தேர்தலாக இருக்கும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கும், வந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துக்கு வரைக்கும் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போவாங்க, அந்த கட்சி இந்த கட்சி அப்படி மாறிக்கிட்டே இருப்பாங்க. சில குரூப் இருக்கிறாங்க, எப்படா தேர்தல் வரும் டக்குன்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஒரு நிலைப்பாடு இல்லாதவனா இருப்பாங்க. அப்புறம் சில பேர் காசுக்காக மாறவங்க இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பல வகையான சம்பவங்கள். சில பேர் கொள்கைக்காக மாறதும் ரொம்ப கம்மி. ஆமாம், அதெல்லாம் அந்த காலம். இப்போ அதெல்லாம் கிடையாது. காசு கொடுத்தா போதும். இப்போ 10 லட்ச ரூபா கொடுக்குறானா, சரிப்பா நான் 20 லட்ச ரூபா கொடுத்துறேன் அப்படின்னு இந்த பக்கம் வரக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு அரசியல் இருக்கு, அரசியல் கட்சியில இருக்கு, அதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாடா KP ராமலிங்கம், தமிழக பாஜக தலைவர், துணைத் தலைவர், அவர் வீட்டில் எல்லா கட்சியிலும் சேர்ந்தவங்களாம் இணையக்கூடிய ஒரு மீட்டிங் நடந்திருக்கும் போல இருக்கு. அதுல ஏகப்பட்ட பல விதமான தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் சேர்ந்து, உதிரி கட்சிகள், மற்ற மெயின் கட்சிகள் நிறைய பேர் அவர் முன்னால சேர்ந்துருக்கிறாங்க. KP ராமலிங்கம் இல்லத்திலே அவர் வீட்டிலே அந்த முத்தாரத்தில் வச்சு ஏதோ டிசைன் பண்ணி அங்கே ஒரு விழா மாதிரி பண்ணியிருப்பாரு போல இருக்கு. பண்ணக்கூடிய சமயத்தில் பார்க்குறோம்னா IJK கட்சியில் ஏகப்பட்ட பேர் அன்னைக்கு சேர்ந்த பல பேர்ல ஒரு 90% பேர் IJK கட்சிக்காரங்களே இங்கே பாஜகவில் சேர்ந்திருக்காங்க. பாருங்க, IJKனா என்ன? இந்திய ஜனநாயக கட்சி, பாரிவேந்தர் கட்சி. அந்த கட்சியில் உள்ள அவங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்க. கூட்டணி கட்சிக்காரர்கள் எதற்காக அந்த கூட்டணி எந்த கட்சியில அந்த கட்சி சேருதோ அந்த கட்சிக்கே இவங்க இணையணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா, அதுல அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இதை நிருபர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு KP ராமலிங்கம் சொல்லியிருக்காரு, நான் என்னங்க பண்ண முடியும் கேட்கிற சமயத்தில் அவர் சொன்னாராம், நான் என்ன பண்ண முடியும், ஏன்னா பாஜகவோடு பாரிவேந்தர் கூட்டணி வச்சிருக்காரு. ரெண்டாவது தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட போறாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மற்றபடி இது என்ன நிலைப்பாடு எனக்கு தெரியாது. பாஜகவோடு IJK கட்சிக்காரங்க சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு, மற்றபடி செயல்படக்கூடிய அளவுக்கு பலவிதமான விஷயத்தை பண்ணி விட்டாச்சு. ஏன்னா கூட்டணி கட்சி. ஆனா இவங்க என்ன நினைச்சாங்களே தெரியலையே. ஆமா, என்ன பண்ணாங்க, அவங்களே கட்சிக்கு வர்றாங்க, நாங்க என்ன பண்ண முடியும், அடுத்து இப்படி ஏதாவது சேர்த்துட்டு KP ராமலிங்கம் சொன்னாராம். இதான் இன்றைய பாஜகவோட நிலைப்பாடு. இதை மற்ற கட்சிக்காரங்க புரிஞ்சுக்கணும். குறிப்பா பாமக. இன்னைக்கு பாருங்க, அதிமுகவை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் பாமக என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு பாஜகவோடு நுழையக்கூடிய ஒரு சூழல். ஆமா, கட்டாயமா சரத்குமார் அப்படி இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. பொதுவாகவே எந்த கட்சியாக இருக்கட்டும், பாஜகவோட கூட்டணியா அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. கூட்டணி சேர்ந்தீங்கன்னா கட்டாயமா அந்த கட்சியை அவங்க உடைச்சிருவாங்க. உடைச்சு நாசம் பண்ணி இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் இழுத்து கடைசியில கட்சியே இருக்காது. அப்போ ஒண்ணுமே இல்லை, சேர்ந்துருப்பா அப்படின்னு அவங்களே பச்சை கொடி காட்டி தங்க பாஜகவோட அந்த கட்சியை அடைச்சிருவாங்க. அப்படி ஒரு நிலைமையில இன்னைக்கு OPS இருக்கிறார். ஆமா, சொல்லிட்டாங்க, உங்களுக்கு மேல் சபை சீட்டு கொடுத்துடலாம், அதோட சேர்ந்து ஒன்றிய அமைச்சர் பதவி இதோட கொடுத்துடலாம், சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கொடி காட்டியாச்சு. இன்னைக்கு OPS முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. IJKவோட நிலைமை எல்லாத்துக்கும். பொதுவாக எந்த கட்சியாக இருக்கட்டுமே, ஆமா, பாஜகவோட கூட்டணி சேர்ந்தீங்க அப்படின்னா கட்டாயமா உங்க கட்சி காணாம போயிடும் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒண்ணு. அது அடுத்து லிஸ்ட்ல இன்னைக்கு TTV தினகரன் இருக்கிறார். ஆமா, அவர் தேனி சீட்டை கேட்டுட்டு இருக்கிறாரு. தேனி சீட் எனக்கு வேணும்னு சொல்லி போட்டு OPS கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறம் மதுரையில போட்டியிடலாமா, தாமானு நிறுத்தலாமா அப்படி OPS 2 சீட்டு கேட்ட வகையில் அவரு பிரச்சனை. அவரு 5-6 சீட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. 2 சீட்டுக்கு தான் பாஜக ஓகே கொடுத்துருப்பாங்க போல தெரியுது. அப்படி பார்ப்பாங்க, TTV பார்ப்பாங்க, ஏப்பா நீங்க கட்சியை உடைச்சிருக்க, அமமுக உடைச்சிட்டு நீங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருக்கேன், அவ்வளோ பாஜகவோட சேர்ந்துருங்க, கூட்டணி இல்லை, பாஜக டோட்டலா சேர்ந்துருக்கேன், முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது வகையில எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மற்றபடி எல்லாத்தையும் பாஜகவோட சேர்த்துல கூட ஐடியா போட்டு அதுல உஷாரான ஒரே எடப்பாடி மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் அவர் தப்பிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தா தப்பிச்சார். இல்லை அப்படின்னா அதுவும்
அதிமுக எடப்பாடி அணியும் பாஜகவோடு சேர்ந்துட வேண்டியதான். அப்படி சூழலை உருவாக்குவாங்க. 2020 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3ஆவதாக பாஜக வெற்றி பெற்றால் கட்டாயமாக அதிமுக இருக்காது, ஓபிஎஸ் அணி இருக்காது, டிடிவி இருக்காது. மற்றபடி வந்து யார் யார் கூட்டணியெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேருமே இருக்க மாட்டாங்க, காணாமல் போய் விடுவார்கள். அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. அடுத்து இன்னொரு சம்பவம், அது தெரிஞ்ச சம்பவம் தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த தேர்தல் பத்திர திட்டம், ஐயோ நாங்களாம் வெளியிட முடியாதுங்க, எங்களுக்கு வந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் வேணுங்க அப்படின்னு போட்டு மனு உச்சநீதிமன்றத்தை மனு தாக்கல் பண்ணாங்க பாருங்க. சரியான குட்டு வச்சாங்க, சரியான சாட்டையை உச்சநீதிமன்றம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு. ஆமா, இப்போ பாருங்க எப்படி வந்தது. சூத்தை வாய் மூடிட்டு கம்ப்ளீட் என்ன இன்னைக்கு வந்தாச்சு. பார்த்தா 6566 கோடிக்கு வந்து தேர்தல் பத்திரம் நன்கொடை வசூல் பண்ணியிருக்காங்க பாஜக. இதுல வந்து 2019 போன வருஷம் இந்த நாடாளுமன்ற ஆரம்பத்தில் இருந்தது, அப்பதான் வந்து பயங்கரமான வசூல் பண்ணியிருக்காங்க. அப்பா அவன் மொத்தம் டோட்டல் 16,518 ரேஞ்சுக்கு பத்திரங்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க. அதுல 6,566 கோடிக்கு வந்து இவங்க மட்டுமே டோட்டலா பாஜக மட்டுமே பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 1 கோடி சம்பந்தப்பட்ட பத்திரம் வந்து 1869 பத்திரங்களை வந்து நன்கொடையா போட்டிருக்காங்க. 10 லட்சம் மதிப்புள்ள பத்திரங்கள் 1200, 1 லட்சம் மதிப்புள்ள பத்திரம் 560 போட்டு மொத்தம் 1994 கோடி சம்பந்தப்பட்டோம். வகையில ஏகப்பட்ட பத்திரங்கள் இன்னைக்கு பாஜக வந்து நன்கொடைங்கிற பேர்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு டெண்டர் தர்றேன் முடிஞ்சு போச்சு, இல்லை ஒரு வேலையை முடிஞ்சு போச்சு. முதல்ல பத்திரத்தால அமௌண்ட்டை போட்டு வந்துட்டு இங்கே வந்து வேலையை முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். அதாவது ஊழல் அப்படின்னா வெளிப்படையா தெரியும். எங்க ஊர்ல வந்து கிராமத்தை பழமொழி சொல்லுவான், விளக்கமாறுனா வேற மாதிரி தெரியும். அதுக்கு வந்து பட்டு குஞ்சு அப்படின்னு பேர் வச்சான் எங்க ஊர்ல. அந்த கதை அது புரியுதுங்களா? கிராமத்துல சொல்லுவாங்க விளக்கமாறுக்கு பட்டு குஞ்சம். அது மாதிரி டீசெண்டான பேர் என்னன்னு கேட்டா தேர்தல் பத்திரம்ங்க. ஆமா, மறைமுகமான ஊழல், மறைமுகமான பித்தலாட்ட, ஃப்ராடு, போர்ஜரி, மறைமுகமான மிரட்டல். என்னப்பா சொல்றேன், இந்த மாதிரி விஷயம் அவ்வளவுதான். என்ன சொல்றேன், மீடியேட்டர் மாதிரி நடந்திருக்கு. ஆமா, மொத்தம் வந்து 6,566 கோடி. அப்படியேங்கப்பா பெரிய அமௌண்ட். இதுக்கு வந்து 2018 வந்து தேர்தல் பத்திரத்தை சப்மிட் பண்ணி அதுக்கு உண்டான சட்டத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ ஃபுல்லாக அது சம்பந்தம் ஏகப்பட்ட மனுக்கள் நம்ம உச்சநீதிமன்றம் தாக்கல் பண்ண வகையில் உச்சநீதிமன்றம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த தேர்தல் பத்திரம் ரத்து செய்யப்படுகிறது. எத்தனை பேர் யாரு என்ன அமௌண்ட் வாங்கியிருக்க மொத்தமாக டோட்டலில் வெளியிடுங்க. உடனே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கெல்லாம் கால அளவுகள் வேணும் அப்படி இப்படி பில்டப் பண்ணாங்க. இன்னைக்கு பாருங்க, ஆமா, உச்சநீதிமன்றம் ஒரே சாட்டையை தூக்குனாங்க, டோட்டலா வந்துருச்சு பாருங்க. இதான் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது. இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அதானி அம்பானி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்ல வந்து உள்ளவங்க 5 பைசா கூட தேர்தல் பத்திரம், ஆமா, அது சம்பந்தமா வந்து அவர் அமௌண்ட் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு தகவலா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. உண்மை கண்டறியும் நிபுணர் முகமது ஜுபைர் வந்து இந்த இதை வெளியிட்டு இருக்காங்க. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சந்தேகத்துக்குமா இருக்கு. அது எப்படி அதானி அம்பானி கொடுக்காம இருப்பாங்க? ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்தியாவே அவர்களுக்கு சொந்தமானதோ சொந்தமாகி விட்டதோ இந்த பாஜக அரசு அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை போயிட்டு இருக்க சமயத்துல அதானி அம்பானி எப்படி வந்து மோடிக்கு கொடுக்காம இருப்பான்? குறிப்பாக பாஜக வந்து தேர்தல் பத்திரம் மூலமா கொடுத்தா அப்படின்னா தெரிஞ்சு போயிட்டு மறைமுகமா கொடுத்துருப்பாங்க. அவன் இல்லைன்னா இந்த அளவுக்குலாம் வந்து பாஜக அவருடைய வீரியம்லாம் இந்த அளவுக்கு இருக்க. தேர்தல் பத்திரத்துல நாளைக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு விட்டு அப்படின்னா கட்டாயம் பப்ளிக்கா தெரிஞ்சு போயிடும். ரொம்ப உஷாரான பேர்வழி. அதனால வந்து ஒரு பத்திரத்துக்கு கூட வாங்காம அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னொரு விஷயம் கேட்ட, தமிழ்நாட்டுல லாட்டரி அது ஒரு மார்டின் அப்படிங்கிறத அதிகப்படியா பண்ணியிருக்காங்க. 1366 கோடி கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க வேலை வாங்கினாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க பாஜக வேலை செய்து கொடுத்தார்களோ அப்படி தெரியல. ஆமா, இதனுடைய பத்திரத்தின் வெளிப்பாடு மொத்தம் வந்து 763 பக்கம். இது 2ஆ பிரிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு பத்திரம் வெளியீடு, அந்த வெளியிட்ட பத்திரத்தை என்னென்ன அமௌண்ட் யார் யார் கொடுத்தா அப்படி இருவிதமாக இன்னைக்கு வந்து அதனுடைய வெளிப்பாடு பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து டேட் வந்து 1/4/2019 15/2/2024 வரைக்கும் என்னென்ன அமௌண்ட்டு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா சொல்லி முடிச்சாச்சு பாருங்க. அப்ப இப்ப என்ன பண்ணுவாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா? புரியுதுங்களா? அப்ப இது என்ன தெரியுது, பாஜகவுடைய ஊழலை மறைக்கும் ஒரு ஆயுதமாக எத்தனையோ இருக்கு. ஆமா, அதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒண்ணு அப்படிங்கிறது இன்னைக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு.
பாஜகவோட கைப்பாவையாக இன்னும் சொல்ல போனால் இடி ஐடி தேர்தல் ஆணையம் இருக்கிற மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது வந்து இது தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் தான், ஒன்றும் இல்லை. உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு பெண் சாமியார் வந்து நடைபயணமா வர்றார். உத்தரப்பிரதேச ராமேஸ்வரத்துக்கு நடைபயணம் வரக்கூடிய சமயத்துல பரமக்குடிக்கு வந்துடுறாரு. எப்போ வர்றாரு அப்படின்னா பிப்ரவரி 8ஆம் தேதி பரமக்குடிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில தங்குறாரு. அவரோட வந்து அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் மொத்தம் 6 பேர் வர்றாங்க, தங்கிடுறாங்க. அப்புறம் பிப்ரவரி 9ஆம் தேதி ராமேஸ்வரத்துக்கு அங்கிருந்து பெறப்படுறதுக்கு அப்படியே பெறப்பட்டு போறாரு. பெண் சாமியார் பேரு சிப்ரா பதக் அப்படிங்கிற ஒரு பேர். பெண் சாமியார், ஊபி சாமியார், உத்தரப்பிரதேச சாமியார், பெண் சாமியார். உடனே 9ஆம் தேதி ராமேஸ்வரத்துக்கு பெறப்பட்டு போறாங்க. பெறப்பட்டு போகக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி நடந்தது, அந்த மாதிரி நடந்தது, ஒரு பொய் கம்ப்ளைண்ட். என்ன அப்படின்னா, அதாவது நாங்க பரமக்குடி 9ஆம் தேதி பெறப்பட்டு போனோம். பரமக்குடியிலிருந்து பாத யாத்திரையா ராமேஸ்வரத்துக்கு பெறப்பட்டு போயிட்டு இருந்தோம். அந்த வரையில வந்து எங்களுடைய கார் கண்ணாடி வந்து ஒரு 6 பேர் கொண்ட கும்பல், இவங்க தான் 6 பேர். எப்படி வருது பாருங்க பாயிண்ட். மொத்தம் இவங்களுக்குள்ள 6 பேர், இவங்களை வந்து 6 பேர் கொண்ட கும்பல் வந்து வழிமறைச்சு அவங்க கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சு என்ன சொன்னாங்களா, ராமர் வந்து தமிழகத்தில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டு எங்களை கண்ணாடியெல்லாம் உடைச்சு நாசம் பண்ணி தப்பி ஓடி விட்டார்கள் கூட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படிலாம் பாருங்க. அப்புறம் நம்மால் வந்து உஷாரா என்ன சமாதி என்ன அவர் விசாரிக்கக்கூடிய சமயம் அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை அப்படின்னு நீங்க வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு தமிழக போலீஸுக்கு. இன்னைக்கு வந்து அந்த கும்பலை விசாரிக்கிறாங்க, வரவழைச்சு விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழக போலீஸாருக்கு உண்மை தெரிஞ்சாகும். அதாவது வந்து இது கட்டாயம் இது மதவாத கும்பல் தான், இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என்ன கட்சி இது, பாஜகவா ஆர்எஸ்எஸ் கும்பலை சேர்ந்தவர்களா அப்படிங்கிறது தமிழகம் தான், தமிழக போலீஸார் தான் கண்டுபிடிக்கும். இதே இப்போ ஏதோ ஒரு வகையில பாசிச கும்பல், மதவாத கும்பல் எங்க வந்து எண்ணத்தை விதைக்கிறாங்க பாருங்க. 6 பேருக்கு கொண்ட கும்பல் நடந்து போனாங்களா பரமக்குடி டு ராமேஸ்வரத்துக்கு. 6 பேர் கும்பல் வந்து வழி மறைச்சாங்களாம், கார் கண்ணாடியை உடைச்சாங்களாம். கார் கண்ணாடியை உடைச்சது மட்டும் இல்லாம ராமர் தமிழகத்தில் இருக்கிறாரா சொல்லிட்டு ராமரை வந்து கேள்வி பண்ணிய மாதிரி ஒரு வசனம் சொன்னாங்களாம். எப்படிலாம் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க பாருங்க. அந்த கும்பல் கட்டாயமா வந்து ஏதோ ஒரு முன்னேற்பாட்டோடு தான் வந்திருக்கிறான். தமிழகத்தின் பேரை கெடுப்பதற்காக தமிழக போலீசார் துருவி விசாரிச்சு அந்த சிப்ரா பதக் அப்படிங்கிற பெண் சாமியார் மற்ற கூட இருந்த 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும். கார் கண்ணாடியை உடைச்சது யார் அப்படின்னு தெரிஞ்சு போயிருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மற்ற சோர்ஸ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க நம்ம போலீஸ் தமிழகம். எந்த ஒரு ஆதாரம் இல்லை. அப்ப இவங்க தான் அடிச்சாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் இது ஒரு ஏமாற்று, ஃபோர்ஜரி. அங்க உள்ளவங்களாம் அப்படித்தான் இருப்பாங்க போல. ஊபி மாநிலம் பெண் போலீஸார் மதவாத கும்பல் அப்படிதான் இருப்பாங்க போல, பிறர் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி இப்போ ஒரு போன மார்ச் 4ஆம் தேதி மோடியவே ஒரு ஆள் ஏமாத்திட்டான். பாஜக காரன் அந்த ஆள் பேர் வந்து அஸ்வந்த் விஜய், வேலை செய்கிற அந்த ஆள் இருக்கிறாரு, கேரளாவை சேர்ந்தவர். என்னன்னா மோடியை வந்து வரவேற்கிறதுக்கு ஒரு கும்பல் இருப்பாங்க இல்லையா, அவங்க போறாங்க. அதே மாதிரி விமானத்தை வரவேற்கிறாங்க. கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், அந்த அஸ்வந்த் விஜய் அப்படிங்கிறவரு என் பொண்டாட்டிக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, நான் அதை பார்க்காம கூட உங்களை நான் வரவேற்க வந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டு போனாராம். ரொம்ப ஆச்சரியப்பட்டு மோடி என்ன பண்றாரு, இங்க இருந்து டெல்லிக்கு போய் எக்ஸ் தளத்தை போட்டார். இந்த மாதிரி அஸ்வந்த் விஜய் அப்படிங்கிறவரை நான் சந்திச்சேன் தமிழகத்துல. தன் மனைவிக்கு 2 குழந்தை பிறந்திருக்கிறது, அதை கூட பார்க்காமல் என்னை பார்க்க வந்திருந்தேன். அந்த அளவுக்கு கட்சி பணி மேல அவருக்கு ஆர்வமே. என்னுடைய மனம் நெகிழ்ந்து இந்த பதிவை போட்டு பாராட்டிய பதிவு போட்டார். அவரு நம்பினது பாவம், உண்மை நம்பி போட்டார் பிரதமர் மோடி. இவன் பக்கா ஃப்ராடு, ஃபோர்ஜரி அப்படிங்கிறது இங்க இருக்க பாஜகன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த நபரும் பாஜக தான், அந்த நபரை கண்டுபிடிச்சவங்களும் பாஜக நபர் தான் கண்டுபிடிச்சாங்க. அடிச்சு பார்த்தா சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்திருக்கு. சரி, இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை இந்த நபர் யார், என்ன சமாச்சாரம், வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சொல்லி இன்னைக்கு பாஜகவினர் இந்த அஸ்வந்த் விஜய் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் தான் வீட்டு மேலேயே வந்து பெட்ரோல் கொண்டு போட்டுக்க வேண்டியது, இந்த மாதிரி வந்து அவன் போட்டான் இவன் போட்டான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. அப்புறம் பார்த்தா நம்ம தமிழக போலீஸ்லயே கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவாங்க. பார்த்தா ஒரு பயில இருக்க மாட்டான், பிடிச்சி அவன் அதே நபரை விசாரிச்சு கேட்ட வச்சுக்கோங்க, நான் தான் போட்டேன், முடிஞ்சு போச்சா. அதே மாதிரி இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, மற்றபடி பிஜேபி சம்பந்தப்பட்ட பாஜக கும்பல், பாசிச கும்பல் சேர்ந்தவங்க எத்தனை பேர் நம்ம செஞ்சிருக்கிறாங்க.
அது அந்த திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டம் ஏகப்பட்ட பேர். ஒரு ஆளு விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் வைக்கிற சம்பந்தமா அவன் கட்சிக்காரே போட்டு கொடுத்துட்டான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நினைக்கிறேன். ஆமா, இந்த மாதிரி வந்து பெட்ரோல் குண்டை என் மேல போட்டார் அப்படிங்கிற சமயத்துல ஒண்ணுமே இல்லை. பார்த்தா இந்த மாதிரி விநாயகர் வைக்கக்கூடிய பிரச்சனை, சிலை வைக்கக்கூடிய பிரச்சனையில வந்து அவர் மேல ஒரு ஒரு பொச்சரிப்பு, போராமை, விடக்கூடாது போட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டான், தான் வீட்டு மேலே பெட்ரோல் குண்டை வீசி முடிஞ்சு போச்சு. இவன் தான் போட்டான்னு சொல்லாம எவனோ ஒருத்தன் போட்டான், நம்மளால கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ராடு, பித்தலாட்டு, மக்களை தான் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட தன்னைத்தானே இவர் ஏமாற்றி கொள்கிறார் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பாஜகவினர்கள் இப்படிதான் இருப்பார்கள் போல இருக்கு. ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.